வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. திருவாரூர் மாவட்டம் கொரட்டாச்சேரியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார். இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். நேற்றைய தினம் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று மதிமுக வேட்பாளர் துரை வைகோ உள்ளிட்ட பல வேட்பாளர்களை அறிமுகம் செய்தும் திமுகவிற்கான பிரச்சாரத்திலும் அவர் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அந்த கட்சிகளினுடைய நிர்வாகிகளும் இந்த பொதுக்கூட்டத்திலே அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுக தலைவரினுடைய இந்த சுற்றுப்பயணம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களுக்கும் அவர் பயணம் செய்து திமுக வேட்பாளர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட இருக்கின்றார். அதற்கு ஏற்ப தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மேடைக்கு வந்திருக்கின்றார். அவரை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளும் அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய கட்சியினுடைய அந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்யப்பட்ட வேட்பாளர்கள் சென்று பிரச்சாரங்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தற்போது மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். உடன் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்களாகவும் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருக்கக்கூடிய நிலையிலே அங்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து திமுக அரசு செய்து வரக்கூடிய சாதனைகளை பற்றியும் விளக்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.